மாம்பழக் காட்டின் மர்மம். ஒரு காலத்தில் அடர்ந்த மாம்பழக்காட்டுக்கு நடுவே அழகான ஒரு சிற்றூர் இருந்தது. அந்த ஊர் மக்கள் நேர்மையாகவும் ஆசைப்படாமலும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எப்போதும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற பழமொழியை தங்கள் மனதில் வைத்திருந்தார்கள். அதாவது ஆசையும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் பாதங்களை பற்றுபவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் வராது என்று நம்பினார்கள். அந்த ஊரில் துருஷி என்ற சுறுசுறுப்பான தைரியமான சிறுமி இருந்தாள். அவளுக்கு மாம்பழக்காடு என்றால் அலாதி பிரியம். ஒருநாள் காட்டின் நடுவே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதன் பழங்கள் தங்க நிறத்திலும் தேன் சுவையிலும் இருக்கும். ஆனால் அந்த மரத்தின் பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என்று ஒரு விசித்திரமான சட்டம் இருந்தது. காரணம், அந்த மரத்தை ஒரு மர்மமான காட்டு ஆந்தை காவல் காத்து வந்தது. அதன் கண்கள் இருட்டில் ஜொலிக்கும், அதன் இறகுகள் பட்டுப்போன்ற மென்மையாக இருக்கும். அந்த ஆந்தை கோபப்பட்டால் காட்டுக்குள் விசித்திரமான புயல் வரும் என்பார்கள். ஒரு கோடை காலத்தில் ஊரில் திடீரென ஒரு நோய் பரவியது. குழந்தைகள் சோர்வாகி பசியற்றுப் போனார்கள். பல மருந்துகள் கொடுத்தும் பலனில்லை. பெரியவர்கள் கலங்கிப் போனார்கள். அப்போது ஊர் தலைவர் ஒரு கனவு கண்டார். கனவில் அந்த காட்டு ஆந்தை தோன்றி, தங்க மாம்பழ மரத்தின் பழங்களில் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து உள்ளது. ஆசையற்ற மனதுடன் அந்த பழத்தை பறித்து வந்தால் நோய் தீரும் என்றது. தலைவர் உடனே ஊர் மக்களுக்கு கனவைப் பற்றிச் சொன்னார். ஆனால் யார் அந்த தங்க மாம்பழத்தை பறிப்பது? காட்டு ஆந்தையிடம் கோபம் வராமல் எப்படி பறிப்பது? அனைவரும் பயந்தார்கள். துருஷி முன்வந்தாள். நான் செல்கிறேன் ஐயா, எந்த ஆசையும் இல்லாமல் இறைவனின் அருளுடன் அந்த பழத்தை பறித்து வருகிறேன். அவள் கையில் ஒரு சிறிய மண்குடுவையுடன் காட்டுக்குள் சென்றாள். வழியில் அவளுக்கு பிடித்தமான வனப்பூக்களை கண்டாள். ஆனால் அவற்றை பறிக்கும் ஆசை இல்லாமல் முன்னேறிச் சென்றாள். இனிப்புப் பழங்கள் நிறைந்த செடிகளை கண்டாள். ஆனால் அவற்றையும் உண்ணும் ஆசையில்லாமல் நடந்தாள். அவளின் ஒரே நோக்கம் ஊர் மக்களை காப்பாற்றுவதுதான். துருஷி தங்க மாம்பழ மரத்தை அடைந்தாள். அங்கே மரத்தின் கிளையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தது காட்டு ஆந்தை. அதன் கண்கள் பிரகாசமாக மின்னின. துருஷி பயப்படாமல் ஆந்தையை பார்த்தாள். அவளது முகத்தில் எந்த பயமோ ஆசையோ இல்லை. வெறும் கருணை மட்டுமே இருந்தது. அழகிய ஆந்தையே என்று துருஷி மெதுவாகக் கூறினாள். என் ஊர் மக்கள் நோயால் அவதியுறுகிறார்கள். நீ விரும்பினால் ஒரு பழத்தை மட்டும் தர முடியுமா? எந்த பேராசையும் எனக்கு இல்லை. துருஷியின் ஆசையற்ற அன்பான வார்த்தைகளைக் கேட்டு காட்டு ஆந்தை ஆச்சரியப்பட்டது. அதன் கோபம் தணிந்தது. மெதுவாக அது தனது கூரிய அலகால் ஒரு தங்க மாம்பழத்தை பறித்து துருஷியின் காலடியில் போட்டது. துருஷி மகிழ்ச்சியுடன் பழத்தை எடுத்துக்கொண்டு ஆந்தைக்கு நன்றி கூறிவிட்டு ஊருக்கு விரைந்தாள். அந்த பழத்தின் சாற்றை குடித்ததும் குழந்தைகள் அனைவரும் ஒரே இரவில் குணமடைந்தனர். ஊர் மக்கள் துருஷியை பாராட்டினார்கள். அன்று முதல் மாம்பழக்காட்டில் எந்த புயலும் வரவில்லை. காட்டு ஆந்தையும் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு காவலனாகவே மாறியது. துருஷி ஆசையற்ற மனதுடன் ஒரு காரியத்தைச் செய்தால் எந்த துன்பமும் வராது என்பதை நிரூபித்தாள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற பழமொழி அந்த ஊரில் நிலைத்து நின்றது. For more kids, moral video, like, share and subscribe.